விளையாட்டு என்பது நமது பள்ளிகளில் இருந்து தொடக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு வகுப்பிற்கும் வாரத்திற்கு 2 PT வகுப்புகள் மட்டுமே உள்ளன. பள்ளி நேரத்துக்கு பிறகு தினமும் 1 மணி நேரம் முறைப்படுத்தப்பட்ட விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி செயல்பாடுகள் அறிமுகப்படுத்தப்படும். விளையாட்டு என்பது நமது பள்ளிகளில் இருந்து தொடக்கப்பட வேண்டும். தற்போது அரசு மற்றும் அரசு உதவி பள்ளிகளில் ஒவ்வொரு வகுப்பிற்கும் வாரத்திற்கு 2 PT வகுப்புகள் மட்டுமே உள்ளன. இந்த நிலையை மாற்றப்பட்டு பள்ளி நேரத்துக்கு பிறகு தினமும் 1 மணி நேரம் முறைப்படுத்தப்பட்ட விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி செயல்பாடுகள் அறிமுகப்படுத்தப்படும். இந்த திட்டத்திற்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் வசதிகள் அனைத்தும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு வழங்கப்படும். இது மாணவர்களின் உடற்தகுதி, சிந்தனை திறன் வளர்ச்சி, கூட்டு செயல்பாடு மற்றும் ஒழுக்கத்தை வலுப்படுத்துவதுடன் மாநில, தேசிய மற்றும் சர்வதேச அளவில் சாதனை படக்கூடிய திறமை கொண்டவர்களை கண்டறிவதற்கு வழிவகுக்கும். மேலும் விளையாட்டு பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் அனைத்து ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் நெய்பர்ஹுட் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ், சிறிய உடற்பயிற்சி கூடங்கள் மற்றும் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் உருவாக்கப்படும். இளைய தலைமுறையினர் ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய வீட்டிலிருந்து நடக்கும் தூரத்தில் விளையாடுவதற்கான உட்கட்டமைப்பு வசதியை உருவாக்குவதன் மூலம் ஆரோக்கியமான, சுறுசுறுப்பான மற்றும் ஒழுக்கமிக்க தலைமுறையை நாம் உருவாக்குவோம். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறைக்கு 1051 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.